ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். பார்த்தீங்கன்னா இன்னைக்கு பிக் பாஸ் எபிசோட்ல என்ன நடக்க போகுது, அதாவது அதுக்கு முன்னாடி வந்து ப்ரோமோ வந்திருந்தது. ப்ரோமோலயாச்சும் வந்து கண்டென்ட்டுக்கு தான் பார்த்தா ப்ரோமோலயே கண்டென்ட் இல்லைங்க. அதாவது கண்டென்ட்டே கிரியேட் பண்றாரு. என்னன்னு வந்து பாத்தீங்கன்னா, யாரு ஒஸ்ட் பர்ஃபார்மன்ஸோ அவங்கள யாரும் சொல்ல வச்சு அவங்கள ஒரு காரணம் சொல்ல வைக்கிறாங்க. அது மட்டும்தான் ப்ரோமோல. அதாங்க இந்த இந்த வாரம் செய்தியில போடுறது அவ்வளவுதான் மேட்டர். இந்த வார தொழிலாளர் டாஸ்க் தான் நடக்குது. நம்மளுக்கு தெரியும் ஃபர்ஸ்ட் தொழிலாளர் டாஸ்க் எல்லாம் எந்த மாதிரி நடத்துனாங்கன்னு தெரியும். சாண்டில எந்த அளவுக்கு பர்ஃபார்மன்ஸ் பண்ணாங்க பழைய பிக் பாஸ்ல நம்மளுக்கு தெரியும். ஆனா இந்த பிக் பாஸ்ல அந்த டாஸ்க் தான் போயிட்டு இருக்குது. அதுல வந்து சரியா பர்ஃபார்மன்ஸ் பண்ணாதவங்க யாருன்னு கேக்குறாங்க. அதுல பாத்தீங்கன்னா பார்வதியும் கம்ருதீனும் வந்து ஹவுஸ்மேட் வந்து சொல்றாங்க, இவங்க ரெண்டு பேர்த்தையும் வந்து ஜெயில போட சொல்றாங்க. அதனால வந்து ஜெயில போட சொன்னோன்னே வந்து பார்வதிக்கு எப்பயும் போல வந்து கோவம் வந்துடுது, கத்த ஆரம்பிச்சிடுறாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா கம்ருதீனும் அதே மாதிரி கத்துறாரு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அடுத்த ப்ரோமோ வந்து நம்ம வாட்டர்மெலன் ஸ்டாரை வச்சுதான் ஒரு ப்ரோமோ விட்டுருந்தாங்க. அவர் இல்லைன்னா இந்த ஷோவே காட்ட முடியாது போல, அந்த அளவுக்கு இருக்குதுங்க. அது என்னன்னு பாத்தீங்கன்னா வாட்டர்மெலன் ஸ்டார் வந்து தர்பூசணி வச்சிருக்காரு. அந்த இப்படி பண்ற கஜினி சீன்ல வந்து பண்ற மாதிரி வந்து என்னங்க ஆக்ஷன் அது, என்னங்க ஆக்ஷன் அவரால் மட்டும்தான் முடியும். அதை சூர்யாவுக்கு அடுத்து இவர் தாங்க அந்த ஆக்ஷன் கரெக்ட். அதுவும் பாத்தீங்கன்னா ஒரு கல்ல 2 மாங்காய் தான் சொல்லுவாங்க, இவர் ஒரு கல்ல 3 மாங்காய் சாப்பிடுறாரு. அது தர்பூசணியை வச்சு யாரு பாத்தீங்கன்னா சுபாஷ், ஆதரா, அதுக்கப்புறம் வந்து அரோரா, இன்னும் ஒரு 3 பேர்த்த வச்சு அந்த வாட்டர்மெலன் வந்து ஒரே இதுல சாப்பிடுறாரு. 4ஆவதா ஒண்ணு ட்ரை பண்றாரு பார்வதி கிட்ட. பார்வதி சிப்ப அப்படின்ட்டு போயிடுச்சு, போயா அப்படின்ட்டு போயிடுச்சு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பார்வதி கிட்ட வந்து நம்ம விக்ரம் வந்து ஒரு பாட்டு பாடி ஒரு காட்டுறாரு அந்த டாஸ்க்ல. அதுல வேற ஒரு லவ் சாங் ஆட்ட பின்னாடி பிஜிஎம் போடுறாங்க. அதுனா எஃப்ஜேவும் ஆதிரையும் வச்சு ஒரு ப்ரோமோ. அதுல பாத்தீங்கன்னா சபரிநாத் கிட்ட வந்து நம்ம இவங்க ஆதிரை வந்து சொல்றாங்க, இந்த மாதிரி வந்து எஃப்ஜே வந்து என்கிட்ட வந்து ஒரு நாள் வந்து ஒரு மாதிரியும் ஒரு நாள் வந்து ஒரு இன்னொரு மாதிரி. அதாவது என்ன சொல்ல வர்றாருன்னா, ஒரு நாள் வந்து ரெமோவா இருக்கிறாராமோ, ஒரு நாள் வந்து அந்நியனா இருக்கிறாங்க அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு வந்து எஃப்ஜே வந்து நீதான் அப்படி இருக்கிறன்னு சொல்லி எஃப்ஜே சொல்றாரு. இதுதான் நடக்குது. அதாவது ப்ரோமோவாச்சு ஓரளவுக்கு இருக்குதுங்க பாக்குறதுக்கு. ஆனா அந்த ப்ரோக்ராம 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் வந்து பார்க்கவே முடிய மாட்டேங்குதுங்க. டாஸ்க் ஒரு சப்போ டாஸ்கா மாத்திட்டாங்க. டாஸ்க் எல்லாம் வந்து செம டாஸ்க் தாங்க, எல்லாம் பழைய டாஸ்கே தான் கொடுத்துருக்காங்க. இவங்க பண்றது என்னமோ வந்து அந்த டாஸ்க்கு வந்து செட் ஆகலைங்க. ஒரு சுவாரஸ்யமா கொண்டு போறதோ எதுலையுமே இல்லைங்க, இன்வால்மெண்ட்டே. ப்ரோமோ மட்டும் எடுத்து காட்டலன்னு வைங்க, இந்த ஷோவே ஸ்கிப் பண்ணிருந்தாங்க சீசன். அதனாலதான் பாத்தீங்கன்னா கலர்ஸ்லயும் போடுறாங்க போல பிக் பாஸ். ஏன்னா ஒரு சேனல்ல ஓட்ட முடியலன்னு சொல்லிட்டு இப்ப 2 சேனல்லயும் ஓட்டுறாங்கன்னு நினைக்கிறேன். அதுதாங்க இந்த பிக் பாஸ் வந்து சரியா போகல. இருந்தாலும் உங்களுக்கு வந்து இந்த பிக் பாஸ்ல வந்து இவங்க இருக்கிறனால நான் பாக்குறேன் அப்படிங்கிறவங்க வந்து யாருன்னு சொல்லி கீழே கமெண்ட் பண்ணுங்க. ஓகே, யாருமே இருக்க மாட்டாங்க. சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.